ரக்ஷனா கூட அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க மணிமேகலை. அப்படி பார்த்தா ரக்ஷனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? மணிமேகலையோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. மேபி பிரியங்கா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணலாம். ஒரு குக் எலிமினேட் ஆகுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு கோ கண்டஸ்டன்ட்டா அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு இது இருக்கா இல்லையா, ரைட்ஸ் இருக்கா இல்லையா? அது சொல்லும் போதே இது ஆங்கர் வேலை அப்படி சொன்னா எப்படிங்க நியாயமா? கைஸ், இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், மணிமேகலை மேலே எந்த தப்பும் இல்லை, பிரியங்கா மேலே தான் மொத்த தப்பு இருக்குது, பிரியங்கா தான் அக்யூஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்ல. அது உண்மை கிடையாது. மொத்த தப்பும் பார்த்தீங்கன்னா மணிமேகலை மேலே தான் இருக்குது. ஆக்சுவலாக மணிமேகலை பண்ண மிஸ்டேக்னால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூவை பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல. குரேஷியும் சுனிதாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, விஜய் டிவியில் இருக்க பிரியங்காவோட விழுதுகள் இருக்காங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 1 by 1 வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. கம்பல்சரி நான் சொல்ல நேற்றே சொன்னேன், பூஜா வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்க தான் போகுது, வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பிரியங்கா மேலே எந்த தப்பும் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு யார் மேலே, மணிமேகலை மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இப்போ 3 நாள் ஆச்சு, 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ராப்பராக ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா பேசும்போது மணிமேகலை நடுவில் வந்து நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க, நான் பேச வேண்டிய போர்ஷன் வந்து நீங்கள் பேசாதீங்க, இங்கே நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ண உடனே எல்லாரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா செட்டில் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ண உடனே பிரியங்காக்கு அசிங்கமாயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிரியங்கா கோச்சிட்டு கேரவனுக்கு போயிட்டாங்க. ஸோ மணிமேகலை வந்து லைட்டாக ஒரு சாரி வந்து கேட்க சொன்னாங்க. ஆனால் சாரி வந்து மணிமேகலை கேட்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ இதில் தப்பு யார் மேலே இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மணிமேகலை மேலே மட்டும்தான் இருக்குது. அவங்க அந்த இடத்துல லைட்டாக போய் ஒரு அப்பாலஜி கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட அவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரியங்கா இருக்காங்களே, அவங்க வந்து திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகும்போது அவங்கள பற்றி பாசிட்டிவாக ஒரு விஷயம் பேசலாம்னு நினச்சாங்க. அந்த இடத்துல மணிமேகலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸே இல்லைங்க. ஏன்னா ஒருத்தவங்க எலிமினேட் ஆகி போகிறாங்க, அவங்கள பற்றி ஒரு கோ கண்டஸ்டன்ட் வந்து பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு மணிமேகலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு யார் மேலேனா மணிமேகலை மேலே மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்க குரேஷி, சுனிதா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதே ஸ்டோரி தான் அப்படியே அச்சசல் மாறாமல் குரேஷியும் சொன்னார், சுனிதாவும் சொன்னாங்க. இதில் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிரியங்கா மேலே தான் மொத்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். என்ன அசிங்கப்படுத்திட்டா என்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்லு அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்லியிருக்காங்க. அதே மணிமேகலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் ஒரு ஆங்கரிங் போர்ஷன் பண்ணும்போது நடுவில் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஸோ அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அப்படின்னும் போது என் மேலே தப்பு இல்லை, நான் அதுக்கு சாரி கேட்க முடியாதுன்னு மணிமேகலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சேனல் சைட்லேருந்து சாரி கேட்க முடியலன்னா வெளியே போமா அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்தது. லாஸ்ட் 3 டேஸாக இன்டர்நெட்டில் வந்த சோர்சஸ் மூலிமா எனக்கு தெரிய வந்தது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மணிமேகலை மேலே தான் இவங்க ஃபுல் மிஸ்டேக்கும் சொல்கிறாங்களே, ஆனால் மணிமேகலை அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ட்ரிகரிங் பாயிண்ட்டுக்கு வந்து வரதுக்கு பல நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல. மணிமேகலையே சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் பல தடவை பார்த்தீங்கன்னா சேனலில் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து பிரியங்கா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்ன ஆங்கரிங் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக 2-3 கிளிப்ஸை நானே பார்த்தேங்க. அதில் வந்து பிரியங்கா என்ன பண்ணுறாங்கன்னா, மேஜராக நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, மணிமேகலை வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்களை வெல்கம் பண்ணும்போது இப்படி கூப்பிடாத, இப்படி கூப்பிடு, இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கூப்பிடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஆங்கர் ஆயிருக்காங்க புதுசான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆல்ரெடி ஆங்கர் தான், பட் இருந்தாலும் விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஒன்று கிடச்சிருக்கு ஆங்கரா. ஸோ இந்த சமயத்தில் போய் நிற்கும் போது இவங்க வந்து ஒரு பெரிய ஆங்கர் தான் பிரியங்கா. என்னதான் பெரிய ஆங்கராக இருந்தாலுமே அந்த ஷோ வந்து ஆக்சுவலாக லைவ்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் இருக்கிற சமயத்தில் இப்படி பேசாத, இப்படி பேசு அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. ஷோவுக்கு நடுவில் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மணிமேகலையோட மைண்ட் செட்டு. ஆஃப் தி கேமராவில் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம், மணிமேகலை நீ பண்ணுறது தப்பு, அதாவது இப்படி கூப்பிடாத, இப்படி கூப்பிடு, இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸை ஒன்று கொடுக்கலாம். ஆனால் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஷோவுக்கு நடுவில் வந்து இப்படி கூப்பிடாத, இப்படி கூப்பிடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க ட்ரிகர் பண்ணியிருக்கு. அந்த ட்ரிகர் பாயிண்ட் கடைசியாக வெடிச்ச நாள் தான் பார்த்தீங்கன்னா திவ்யா துரைசாமி வந்து எலிமினேட் ஆனாங்களா அந்த இடம். ஸோ இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆன அந்த ஷோவில் வந்து மணிமேகலை அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க பிரியங்காவை ஸ்டாப் பண்ணலன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ கிரியேட் ஆயிருக்காது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, பல நாளாக அவங்க ட்ரிகர் ஆகிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அதை மட்டுமே இவங்க எல்லாருமே பிரச்சனையாக சொல்கிறாங்க. யார் குரேஷி ஆகட்டும், சுனிதா ஆகட்டும், இவங்க எல்லாருமே மேஜராக சொல்கிறது என்னன்னா, அங்கே பிரியங்கா மாதிரி ஒரு ஆளை எதுக்கு இவங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட கேள்வியாக இருக்குது. கைஸ் ஆக்சுவலாக இது முத நாளே வந்து சொல்லியிருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆயிருக்காது. குரேஷியும் சரி, சுனிதாவும் சரி, இவங்க இப்போ பேசுனதுக்கு அப்புறம் எதுக்கு இன்டர்நெட்டில் ட்விட்டரில் இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நாள் கழிச்சு இப்போ குரேஷியும் சுனிதாவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்களே, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டவுட் வருது. கரெக்டாக இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தீங்க, ஏன் பிரியங்கா கிட்டேருந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கா, ஸோ இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க, அதனால் எல்லாருமே லைனாக பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது கேட்கறது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நியாயம் தானோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முத நாள்ல இருந்தே இவங்க கிட்ட எல்லாருமே
கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ அப்படி கேட்கும்போது இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரே டைமில் சொல்லும்போது பிரியங்கா ஒருவேளை இப்போ தான் சொல்லியிருக்காங்க போல, இப்போ பேச ஆரம்பிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கைஸ், உண்மையில நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரியங்கா மேலே தான் இதில் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மணிமேகலை மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக பிரியங்கா மேலே தப்பு இருக்குது. என்னன்னா நிறைய இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆங்கர்னே நினச்சிக்கிட்டு, அதாவது அவங்க எல்லா ஷோலையும் ஆங்கராக இருக்காங்களே, ஸோ அதனால் ஆங்கர்னே நினச்சிக்கிட்டு நிறைய இடத்துல மணிமேகலைக்கு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மணிமேகலை இப்படி பேசு அப்படி பேசு, இவங்களை இப்படி கூப்பிடு அப்படி கூப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி ஷோக்கு நடுவில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மேலே இருக்க பெரிய பெரிய தப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மணிமேகலை மேலே இருக்க ஒரு தப்பு என்னன்னா, ஆக்சுவலாக என்னதான் இருந்தாலுமே பிரியங்காவை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி வான் பண்ணியிருக்கலாம், பிரியங்கா இந்த மாதிரி நீங்கள் பேசுகிற தப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ ஷோவில் எல்லாருக்கும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இது சொன்னதுனால பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு செம காண்டாயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் பிரியங்காவோட பர்சனல் லைஃப்லாம் எடுத்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ அதனால் அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த பிரச்சனை என்னவோ அதை பற்றி மட்டும் பேசினாலே போதும், பப்ளிக் ஆகட்டும். ஏன்னா பப்ளிக் ஒப்பீனியன் போய் மைக் எடுத்து போய் கேட்குறாங்களே, ஸோ அதில் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவள் அந்த ஊர்லேருந்து வந்த பொண்ணு, அதனால தான் அவள் அப்படி இருக்கா, நம்ம ஊர் பொண்ணு மணிமேகலை, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே சரி யார் மேலே நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது இப்போதைக்கு மணிமேகலை மட்டும்தான். பட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் விஜய் டிவிலேருந்து இன்னும் கிளம்பி வர போகிறாங்க பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் இருக்குல்ல, ட்ரெண்டிங்கில் வைரலில் இருந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த டாபிக் பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பிரியங்கா ஓப்பன் பண்ணி ஏதாவது ஆயத்தை வந்து பேசிருங்க, அதோட இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிடலாம். எனிவேஸ் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை. உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க.